Hi students, நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா if a vector equal to I cap plus c j cap plus 5k cap and b vector equal to 2 I cap plus j cap minus k cap are perpendicular then find the value of c அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கும்போது பெர்பெண்டிகுலர் அப்படின்னோடனே நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ரெண்டு வெக்டார் இருக்குது. இந்த ரெண்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு வெக்டாருக்கான ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஏ கிராஸ் பி தானே சார் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மிஸ்ஸிங் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. சி அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் காம்பனண்ட் கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த வேல்யூயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி யோசிக்கிற இடத்துல கொஞ்சம் ஆப்போசிட்டாக நம்ம யோசித்தோம் அப்படின்னோம்னா இதுக்கான ரிசல்ட் கிடச்சிரும். இப்போ நம்ம டிட்டர்மினேஷன் மெத்தடில் இந்த ரெண்டு வெக்டாருக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏபி சைன் தீட்டா அப்படின்னு ஒரு மேக்னிட்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் கண்டுபிடிச்சாலும் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிக்கு என்ன வரும், சைன் 90 அப்படின்னா நம்மளுக்கு 1. அப்போ ஏபின்னு ஒரு வேல்யூ தான் வரும். ஆனால் இதே இது கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்கள். ஒரு டாட் ப்ராடக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஸ்கேலார் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏபி காஸ் தீட்டா அப்படின்ற டேர்மில் காஸ் 90க்கு என்ன இருக்கும், 0 தானே. அப்போ இந்த டேர்மு 0 அப்படின்ற டேர்மில் ரெண்டு வெக்டார் ப்ராடக்ட் பண்ணுற ரைட் சைட் டேர்ம் நம்மளுக்கு என்னவா இருக்கும், 0. சரிங்களா. அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், மிஸ்ஸிங் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை தான் இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம பயன்படுத்தணும். அப்போ பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ கேட்டாங்கன்னா என்னென்னு செய்யணும், நம்மளுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வேல்யூ பார்க்கணும். கொடுத்துருக்குற இந்த கிவன் 2 வெக்டார்ஸ் என்னென்ன கொஞ்சம் வேகமாக பார்ப்போமா. A vector equal to I cap plus C j cap plus 5k cap. Then B vector அப்படின்றது 2I cap plus j cap minus k cap அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதுக்கான A vector dot B vector வேல்யூ நம்மளுக்கு 0. அப்போ இந்த ரெண்டு வெக்டாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணுமா, எங்கே ப்ராடக்ட் பண்ணுங்க பார்ப்போம். இதோடைய சேம் காம்பனண்ட்டை ப்ராடக்ட் பண்ணும்போது I காம்பனண்ட்டை ப்ராடக்ட் பண்ணதில் 1 into 2 2 ப்ளஸ் தென் ஜே காம்பனோட ப்ராடக்ட் பண்ணுங்கள். இங்கே சி இருக்குது, இங்கே 1 இருக்குது. சி இன்ட்டு 1 சின்னு வச்சுக்கிடுவோம். தென் இங்கே மைனஸ் டேம் இருக்குது, -1 into 5 -5. ஸோ -5 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த டேம் நம்ம சிம்பிளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இல்லையா. 2 + c ஈக்குவல் டு 5. இந்த நெகட்டிவ் டேம் எங்கிட்ட கொண்டு போயாச்சு. அப்போ c ஈக்குவல் டு 5 - 2 அப்படின்றது 3. தட் மீன்ஸ் c ஈக்குவல் டு 3. இப்படி தான் நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா. இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். So that the A vector equal to 2I cap plus 3j cap minus k cap and B vector equal to I cap plus 2k caps are mutually perpendicular கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும். ஷோ தட் அப்படின்றதுனால இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த ரெண்டு வெக்டாரும் எப்படி இருக்குது, மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்ன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட இந்த A vector dot B vector equal to 0 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே ரெண்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும் பட்சத்தில் தீட்டா ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 90 டிகிரி. அப்போ காஸ் 90 என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். காஸ் 90 0ன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 0 தான். ஏன்னு நம்மளுக்கே தெரியும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஏபி காஸ் தீட்டா. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணாலே இந்த ரெண்டு வெக்டாரும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடலாம் இல்லையா. எங்கே இந்த 0 வர வைப்போம் பார்ப்போமா. அப்போ கொடுத்துருக்குற இந்த கிவனை வேமா எழுதுவோமா. A vector equal to 2I cap plus 3j cap minus k cap. அப்போ B vector எடுத்து எழுதும்போது B vector equal to I cap. இந்த இடத்துல J காம்பனண்ட் இல்லை பார்த்தீங்களா. ஸோ எடுத்து எழுதுறது இதுக்காகத்தான். அப்போது 0j capனு எடுத்து எழுதணும் ப்ளஸ் 2k cap. சரிங்களாப்பா. ஓகே, இப்போ A vector டாட் B vector வெளியே பாருங்க பார்ப்போம் என்ன வருது. சேம் காம்பனண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது 2 into 1 2 தென் ப்ளஸ் இந்த 0வும் 3 மல்டிபிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். இங்கே கே காம்பனோட ப்ராடக்ட் பண்ணும்போது -2 கிடைக்கும். ஸோ ரிசல்ட் இங்கே தெரிஞ்சிருச்சு. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 0. அப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்ன்றது என்னது, இங்கே ஏபி காஸ் தீட்டா தானே, ஏபி காஸ் தீட்டா. அப்போ இந்த ஏபின்றது மேக்னிட்யூட் வேல்யூ, கண்டிப்பாக இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்போது இந்த இடத்துல இந்த காஸ் வேல்யூ எப்போ 0 ஆகும், காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரினா எப்போ 0 ஆகும், when theta equal to 90 degree cos 90 is 0 இல்லையாப்பா. ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. ஸோ
இப்படித்தான் நம்ம இந்த கொஸ்டினை ப்ரூவ் பண்ணணும். சரிங்களாப்பா? ஷோ தட் அப்படின்ற கொஸ்டின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் எடுத்து எழுத சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். இப்போ ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே. such that a vector equal to m I cap minus 2 j cap plus k cap and b vector equal to 2 m I cap plus m j cap minus 4 k caps are perpendicular னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சார் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டெக்னிக் கொடுத்துருக்கேன். ரெண்டு வெக்டாரும் பெர்பெண்டிகுலராக இருக்கனாலே என்ன அர்த்தம்? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்குது. அப்போ தீட்டா 90 டிகிரியாக இருக்கும்போது காஸ் 90 யாருக்கு 0 இருக்கும்னா ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு ரெண்டு வெக்டாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது இதில் ஏபின்ற டேம் காஸ் தீட்டான்றதுனால இங்கே 90 டிகிரி 0 இருக்கும். ஸோ அப்போ இந்த டேமை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? மிஸ்ஸிங் வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கை தான் இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போயே நம்ம கிவன் டேட்டாவில் எடுத்து இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். எம் ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் கே கேப். சரிங்களா? ஸோ அதேமாரி பி வெக்டார் எழுதும்போது 2 எம் ஐ கேப் ப்ளஸ் எம் ஜே கேப் மைனஸ் 4 கே கேப். கொடுத்துருக்கிற டேட்டாவை கரெக்டாக எழுதிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரெண்டு வெக்டாரையும் ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்படி ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 2m ஸ்கொயர்டு. சரிங்களா? சேம் காம்பனண்ட்டை ப்ராடக்ட் பண்ணுறேன். மைனஸ் 2m தென் மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 4. சரிங்களா? ஸோ இந்த காம்பனண்ட்டில் நம்மளுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்றதுல காஸ் தீட்டா வெளியே என்னது? நம்மளுக்கு காஸ் 90 இருக்கும் பட்சத்தில் ரெண்டு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டார்னா 0. ஸோ அந்த டேமை நம்ம 0ன்னு போட்டு இங்கே 2 காமனாக வெளியே எடுத்துருங்களேன் இந்த ஈக்குவேஷனில். 2m ஸ்கொயர்ட் மைனஸ் m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 2 கண்டிப்பாக 0 கிடையாது. அப்போ இந்த ஈக்குவேஷனை m ஸ்கொயர்ட் மைனஸ் m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம்னா இதை பிரிக்கிறதுக்கு கூட்டுனா -1, மல்டிபிள் பண்ணால் -2. இங்கே -2 இன்ட்டு 1ன்னு எடுப்போமா? -2 இன்ட்டு 1ன்னு எடுத்தால் எனக்கு ப்ராடக்ட் பண்ணால் -2ன்னு வந்துடும். அதே நேரத்தில் இங்கே ஆட் பண்ணி பாருங்கள், -1 கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த டேமை m ஸ்கொயர்ட் மைனஸ் 2m ப்ளஸ் எம்னு எடுத்துக்கலாம். -2 இந்த மைனஸ் எம் எப்படி எடுத்துக்கலாம்? -2m ப்ளஸ் எம்னு எடுத்துக்கிட்டு 0 போட்டோம்னா இப்போ இதில் எம் காமனாக எடுங்க பார்ப்போம் என்ன வருது. எம் காமனாக எடுத்தால் m மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அதேமாரி இங்கே தனியாக ஒரு m மைனஸ் 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணுறது உங்களுக்கு ஈஸி தான். இந்த டேமில் எம்மும் இந்த டேமில் 1 இருக்குது. அப்போ m ப்ளஸ் 1 m மைனஸ் 2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு 0 பண்ணும்போது ஒன்று m ஈக்குவல் டு -1 இருக்கணும். அப்படி இல்லைன்னா m ஈக்குவல் டு 2 இருக்கணும். இந்த ரெண்டில் ஒன்று தான் எம்மோட வேல்யூ. புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களாப்பா? ஓகே, இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.